வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஃப்ரேமிங். ஃப்ரேமிங் அப்படின்றது டேட்டா லிங்க் லேயரோட ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன்ல என்ன நடக்கும்னா, டேட்டாஸ்லாம் வந்து ஃப்ரேம்ஸா கன்வெர்ட் ஆகும். டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனுக்காக. டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னும்போது டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் ப்ராசஸ்ல கன்டினியூஸா ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணப்படும். இது வந்து ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கும். இது செட் ஆஃப் மீனிங்ஃபுல் பிட்ஸை ரிசீவருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். இதுல டேட்டா லிங்க் லேயர்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஈத்தர்நெட், டோக்கன் ரிங், ஃப்ரேம் ரிலே இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் சொல்லலாம். ஒரு ஃப்ரேம்ஸோட ஹெட்டர்லயும் பார்த்தோன்னா, சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் எரர் செக் கோடிங்கும் இருக்கும். சென்டர் சைடு ஃப்ரேம்ஸா டிவைட் ஆகி போற ஃப்ரேம்ஸ் வந்து ரிசீவர் சைடு வந்து ரீஅசெம்பிள் ஆகும். லிங்க் லேயர்ல ஃப்ரேமிங் ப்ராசஸ் அப்போ என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிடெக்டிங் ஸ்டார்ட் ஆஃப் த ஃப்ரேம். இப்போ டிரான்ஸ்மிட் ஆகிற ஒரு ஃப்ரேமும் வந்து டெஸ்டினேஷன்ல போய் ரீச் ஆகும்போது அது ஸ்டார்டிங் பிட்டை டிடெக்ட் பண்ணும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் சீக்வன்ஸ் ஆஃப் பிட் அப்படின்னு சொல்லுவோம். இது பிகினிங் ஆஃப் த ஃப்ரேம்ல வந்து இன்சர்ட் பண்ணப்படும். இந்த ஸ்பெஷல் சீக்வன்ஸ் ஆஃப் பிட்ஸை வந்து ஸ்டார்டிங் ஃப்ரேம் டெலிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்எஃப்டின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, ஹவு டஸ் த ஸ்டேஷன் டிடெக்ட் எ ஃப்ரேம் அப்படின்னா, அடுத்தடுத்த ஃப்ரேமை எப்படி அதை டிடெக்ட் பண்ணோம்னா, டெஸ்டினேஷனோட அட்ரஸை வச்சு டிடெக்ட் பண்ணும். எஸ்எஃப்டியை வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை டிடெக்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி டெஸ்டினேஷனோட அட்ரஸை வச்சு நெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸை டிடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா, டிடெக்டிங் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம்ஸ். எண்ட் ஆஃப் த ஃப்ரேம் இன்ஃபர்மேஷனை பார்த்த உடனே, அதாவது ஹெட்டர்லேயே இருக்கும், இந்த ஃப்ரேம் தான் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம் சொல்லிட்டு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பார்த்த உடனே அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நியூ ப்ராசஸை ஹேண்டில் பண்ணும். அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னா, ஹேண்டிலிங். நாய்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா இன்டர்ஃபியரோ ஃப்ரேம் டிரான்ஸ்மிஷன் அப்போ நடந்துச்சுன்னா, அந்த எரரை டிடெக்ட் பண்ணுறதுக்காக எரர் டிடெக்ஷன் கோடு வந்து ஃப்ரேமிங்கில் இருக்கும். அதுதான் சைக்கிளிக் ரெடண்டன்சி செக், அந்த மாதிரியான எரர் டிடெக்ஷன் கோட். அதை டிடெக்ட் பண்ணி அதை கரெக்ஷன் மெக்கானிசம் மூலியமா கரெக்ஷன் பண்ணும். இதனால ஃப்ரேம்ஸோட இன்டிகிரிட்டியை என்ஷூர் பண்ணும். டைப் ஆஃப் ஃப்ரேமிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கம்ப்யூட்டர் பேஸ்டு வீடியோவை உங்களால் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, ஃப்ரேமிங்கோட டைப்ஸ் என்னென்னா, ஃபிக்ஸ்டு சைஸ் அண்ட் வேரியபிள் சைஸ். ஃப்ரேமோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதுக்கான எக்ஸ்ட்ரா நம்ம எந்த ஒரு பவுண்டரியும் செட் பண்ண வேண்டியதில்லை. த லென்த் ஆஃப் த ஃப்ரேம் இட் செல்ஃப் ஆக்ட் அஸ் எ டெலிமீட்டர்னா, அந்த ஃப்ரேமோட லென்த்தோட வரம்பு வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஃபிக்ஸ்டு சைஸில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனால சஃபர் ஆகும் இந்த ஃபிக்ஸ்டு சைஸ். சப்போஸ் அந்த டேட்டாவோட சைஸ் வந்து ஃப்ரேமோட சைஸோட குறைவாக இருந்துச்சுன்னா, அப்போ அந்த ஃப்ரேம்ஸில் இருக்க மெமரி வந்து வேஸ்ட் ஆகும். அதுதான் நம்ம இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்கிறோம். இதை சரி பண்ணுறதுக்காக பேடிங் அப்படின்ற டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். டைப்ல 2வது பார்த்தோன்னா, வேரியபிள் சைஸ். வேரியபிள் சைஸ்னா ஒரு ஃப்ரேம் எங்க எண்ட் ஆகுது அப்படின்னும், நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதையும் சொல்றது தான் வேரியபிள் சைஸ். வேரியபிள் சைஸ் வந்து 2 விதமா செய்யப்படுது. லென்த் ஃபீல்டு அண்ட் எண்ட் டெலிமீட்டர். லென்த் ஃபீல்டு என்னன்னா, ஃப்ரேமோட லென்த்தை இண்டிகேட் பண்ணும். பர்டிகுலரா ஈத்தர்நெட் 802.3 அப்படின்ற டெக்னாலஜியை லென்த் ஃபீல்டில் யூஸ் பண்றாங்க. லென்த் ஃபீல்டால என்ன ப்ராப்ளம் வரும்னா, சம்டைம்ஸ் லென்த் ஃபீல்டு வந்து கரப்ட் ஆயிடுச்சுன்னா, அதுவே அதுக்கு ப்ராப்ளமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, எண்ட் டெலிமிட். இதில் எண்ட் ஆஃப் த ஃப்ரேமை வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணப்படுதுன்னா, டோக்கன் ரிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணப்படுது. இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோன்னா, அந்த டேட்டா கன்டினியூவேஷனில் ப்ராப்ளம் வரும்.